மச்சான் மச்சான் கார்மேகம், என்ன மச்சான் விரோதி வீடு தேடி வந்திருக்கேன்னு பார்க்குறியா? விதி முடிஞ்சு போனவளை நினச்சி வீராப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட உறவு முறையோட ஒன்றா சேர்ந்து வாழலன்னு தான் உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்க மச்சான். மாமா, அப்பா என்னமோ உங்கள் மேலே கோபமாக இருந்தது என்ன உண்மைதான். நான் கொஞ்சம் எடுத்து சொல்லி அவர் மனசை மாற்றிட்டேன் மாமா. அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள. ஏன் மாமா, தாய் இல்லாத எனக்கு தாய்க்கு தாயா இருக்க வேண்டிய நீங்களே என்ன மறந்துட்டீங்களே மாமா, மறந்துட்டீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உங்கள் அப்பன் ஆவேசமாக கோபமாக சவால் விட்டு பேசுனதை நினச்சி தான் மாப்பிள்ள இவ்வளவு நாளாக ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் அனாதையாக வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ள. மச்சான் மச்சான் மாமா, எங்க அப்பாவுக்கு உங்களுக்கு தான் மாமா பகை. நான் என்ன மாமா அப்பாவா செஞ்சேன்? என்ன ஒரு தடவை கூட வந்து நீ பார்க்கலையே மாமா. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மச்சான் அன்னைக்கு ஆத்திரத்தில் பேசிட்டேன். ஆனால் என் பிள்ளைங்கள நல்ல விதமாக வளர்த்துனா போதும்னு என் கோவத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் மச்சான். காலமும் எங்கேயோ போச்சு. ஆமாம், வீட்டில் எங்கள் ஒருத்தரையும் காணோம். ஆமாம் கார்மேகம், இரு கூட்டிகிட்டு வர்றேன். மீனாட்சி, என் நண்பன் வந்துட்டான். என் தங்கச்சி பையன் என்னை தேடி வந்துட்டான். காலம் ஒரு நாள் மாறும்னு இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தேன். அது நடந்துடுச்சு. மீனாட்சி, இன்னைக்கு தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாட்சி அண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அபி, அப்படி என்னம்மா ஆச்சரியமாக பார்க்குற? இது வேற யாரும் இல்லைம்மா, இது உன் அத்தை புருஷன், இது உன் அத்தைம்மா தங்கச்சி புருஷன். வணக்கங்க. வணக்கம்மா. மச்சான், என்ன மச்சான் இது? கார்மேகம், எதை சொல்லுவேன், என்னத்தை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? எல்லாம் என் தலையெழுத்து. இத்தனை சொத்து பத்து எனக்கு இருந்தும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தரும் முன் வரலையே. கார்மேகம், என் பொண்ணு குணத்தில் தங்கம். அவளை கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன் கார்மேகம். மச்சான், நீ ஏன் மச்சான் கவலைப்படுற? உனக்காக நாங்க இருக்கிற மச்சான். அடுத்தவ வேணும்னா குறைய பார்த்துட்டு உதறி தள்ளிட்டு போவான். என் பையன் இருக்கா மச்சான், கட்டா தள்ளினா அவன் கட்டிட்டு போறான். நீ ஏன் மச்சான் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? கார்மேகம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால் நம்பவே முடியலையே. மச்சான், வர்ற முகூர்த்தத்தில் நம்ம நிச்சயமே வச்சுக்கலாம் மச்சான். தடமுடனே நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுற. என் பையன் இருக்கா மச்சான், நீ கவலைப்படாத மச்சான். ஆமாம் மாமா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தான். உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க, எப்போ வேணாலும் தாலி கட்ட நான் தயாராக இருக்கிறேன். என்னங்க, கடவுளாக பார்த்து தான் இவங்களை இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. இனிமேல் நம்ம அபியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லைங்க. மீனாட்சி, அதுக்காக எப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மீனாட்சி. எப்படி மீனாட்சி, போய் ஒரு நல்ல விடக்கோழியாக பிடிச்சி மாப்பிள்ளைக்கு பிரியாணியோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு மீனாட்சி. மச்சான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மச்சான். நம்ம தான் இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம்ல.
ம் சாப்பிடாம அனுப்ப மாட்டேன். முத வந்திருக்கிறீங்க, சாப்பிடாம போனால் எப்படி? கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். வாங்க 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 போகலாம். என்ன உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா? அபி, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, இதனால் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் என் குறைய பார்த்துட்டு என்னை வேண்டான்னு தான் போயிருக்காங்க. நீங்கள் தான் முதல் முறையாக என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷம் கல்யாணம் வரைக்கும் தான். அப்புறம் டபுளாக இருந்து சொல்ல வந்தா போங்க.